வெல்கம் டு CSS சீரிஸ். இன்னைக்கு நம்ம CSS padding ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 to 3 வீடியோஸில் நம்ம பார்டர், மார்ஜின், இந்த கான்செப்ட் அண்ட் பாக்ஸ் மாடல் பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ பேடிங் அப்படின்றது என்னது? ஒரு கண்டென்ட்டு சுற்றி இருக்க ஸ்பேஸ் தான் வந்து நம்ம பேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேடிங் is used to create a space around the element so that borderக்கும் கண்டென்ட்டுக்கும் in between நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ப்ரெசன்டபிளாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பிக்சல்ஸில் நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம், பாயிண்ட்ஸ், சென்டிமீட்டர், ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா யூனிட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி வேல்யூஸ் கொடுக்கலாம். இப்போது ஒரு எலமெண்ட்டில் எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய பேடிங் வந்துட்டு பர்சன்டேஜில் கொடுக்கும்போது கேல்குலேட் ஆகி செட் ஆகும். ஸோ இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக லாஸ்ட்டாக பார்ப்போம். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்டர் மாதிரி தான், மார்ஜின் மாதிரி தான், சிங்கிள் ப்ராப்பர்ட்டியிலேயே நம்ம 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுக்கலாம். இல்லை செப்பரேட்டாக டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் டாப், பேடிங் ரைட், பேடிங் பாட்டம், பேடிங் லெஃப்ட் அப்படின்னு நம்ம இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி பேடிங்கை செட் பண்ணுவோம். ஷார்ட்ஹேண்ட் பேடிங் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் எல்லா வேல்யூஸும் சிங்கிள் ப்ராப்பர்ட்டிலேயே வந்துட்டு நம்ம பேடிங் ப்ராப்பர்ட்டியில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாப் தான் இருக்கணும், நெக்ஸ்ட் ரைட், தேர்ட் பாட்டம், ஃபோர்த் லெஃப்ட். ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்தா தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த பேடிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இமேஜை பாருங்கள். பேடிங்க்கு வந்துட்டு 80 பிக்சல் டாப் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க, 100 பிக்சல் ரைட் வேல்யூ, 120 பிக்சல் பாட்டம் வேல்யூ, 140 பிக்சல் லெஃப்ட் வேல்யூ. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட்டை பார்த்துட்டு போங்களோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ டாப்க்கு, செகண்ட் இருக்க வேல்யூ ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு அப்ளை ஆகும், தேர்ட் இருக்க வேல்யூ பாட்டம்க்கு அப்ளை ஆகும். இதுவே 2 வேல்யூஸ் மட்டும் கொடுத்தா ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ டாப் அண்ட் பாட்டம், செகண்ட் இருக்க வேல்யூ ரைட் அண்ட் லெஃப்ட், இந்த 2 டைரக்ஷன்ஸ்க்கு எனக்கு அப்ளை ஆகும். ஸோ இப்போ இதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். நான் ஒரு டிப் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது டிப் டேக்கில் வந்துட்டு ஒரு பேரா டேக் இருக்குது. நான் இந்த டிப் டேக் எலமெண்ட் செலக்டார் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் நடக்கும்போது கிளியராக தெரியும். இப்போ நான் வெறுமனே பேக்ரவுண்ட் கலர் மட்டும் செட் பண்ணிவிட்டு கோலைட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கண்டென்ட்டுக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கும் ஸ்பேஸே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து பேடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ நான் பேடிங் 20 பிக்சல் அப்படின்னு சிங்கிள் வேல்யூவாக கொடுக்குறேன். ஸோ எனக்கு டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம் எல்லாத்துலேயுமே எனக்கு பேடிங் 20 பிக்சல்ஸ் இருக்குது. எனக்கு டாப், ரைட், லெஃப்ட், பாட்டம் எல்லாத்துக்குமே பேடிங் 20 பிக்சல்ல இருக்கா? இப்போ நான் பேடிங் டாப் 20 பிக்சல், பேடிங் ரைட் 80 பிக்சல், இப்போ எனக்கு நான் கொடுத்த வேல்யூஸ் டாப்பில் 20, பாட்டமில் 30 டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதே மாதிரி லெஃப்டில் 180, ரைட்டில் 80 பிக்சல். ஸோ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் பேடிங் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ நான் சென்டரில் மட்டும் வேல்யூஸு ஒரே ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ 20 டாப்பில் இருக்கும், 100 பாட்டமில் இருக்கும், 10 வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்க்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட் நான் 2 வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு டாப் அண்ட் பாட்டம் 20 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 100 பிக்சல்ஸ். ஸோ பேடிங் வந்துட்டு எல்லாருக்கும் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். Stay tuned for the upcoming videos. If you have any doubts, please comment or contact. We'll clarify your doubts. Thanks for watching.